மகாராஷ்டிரா மாநிலத்தோட தானே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம்தான் கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன். பல மாநிலங்களில் இருந்து மும்பை வர்ற பெரும்பாலான ரயில்கள் இந்த கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் நின்று போகும். அப்படிங்கிறதால இந்த ஸ்டேஷன் எப்போவுமே பரபரப்பு நிறைஞ்சதா இருக்கும். அதனால இங்கே இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்டில் இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸ் ட்ரெயினில் இருந்து வர்ற பேசஞ்சர்ஸை தங்களோட டாக்ஸியில் ஏற்றிக்கிறதுக்காக ரொம்பவே மும்முரமாக இருப்பாங்க. அப்படிதான் 2019 டிசம்பர் 8 அன்னைக்கு அதிகாலை 5 மணி அளவில் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து வந்த பேசஞ்சர்ஸை அங்கே இருந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அப்போது ஒரு பேசஞ்சர் ஒரு பெரிய கருப்பு கலர் பைய ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து டாக்ஸி ஸ்டாண்டு கிட்ட நின்னாரு. அந்த நபர் அப்படி கொண்டு வந்த அந்த பை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த பையில இருந்து மோசமான துர்நாற்றமும் வந்துச்சு. அங்கே இருந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருமே அந்த நபரை பார்க்கும்போது அவர் ஒரு பதட்டமான பாடி லாங்குவேஜ்லேயே இருந்தார். இது அங்கே இருந்த எல்லா டாக்ஸி டிரைவர்களுக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. பையை தூக்கிட்டு வந்த அந்த நபர் அங்கே இருந்த ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட கோவா நாக்கா அப்படிங்கிற பகுதிக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப அவசரமாக பேசினார். இந்த ஆள்கிட்ட ஏதோ பிரச்சனைக்குரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே அந்த நபர் சொல்கிற இடத்துக்கு வர்றதுக்கு தயாராகவே இல்லை. இப்படி இருந்த நிலையில் ஒரு டாக்ஸி டிரைவர் மட்டும் என்னோட டாக்ஸியில் வாங்க, ஆனால் எனக்கு 120 ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு சொன்னார். அந்த நபர் சொன்ன அந்த கோவா நாக்காங்கிற பகுதி கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்துச்சு. பொதுவாக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அவர் சொன்ன அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா டாக்ஸி டிரைவருமே 80 ரூபாய் தான் வாங்குவாங்க. சில பேசஞ்சர்ஸ் அதை விட கம்மியாகவும் பேரம் பேசுவாங்க. ஆனால் 120 ரூபாய் ஆகும்னு டாக்ஸி டிரைவர் சொன்னதுமே எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லாமல் அந்த பையை தூக்கிட்டு வந்த நபர் வாங்க போகலாம் அப்படின்னு அந்த டாக்ஸியில் ஏறுறதுக்கு தயாரானார். அப்போ தான் டாக்ஸி டிரைவர், உங்களையும் உங்கள் லக்கேஜையும் நான் என் டாக்ஸியில் ஏற்றிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பை உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த நபர், இந்த பையில் நான் கொண்டு வந்த காய்கறிகள், ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது அழுகி போயிடுச்சு, அதனால தான் மோசமான துர்நாற்றம் வருது. போகிற வழியில் இந்த பையோட அது எல்லாத்தையும் மொத்தமாக குப்பையில் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நபர் சொன்னதை நம்பாத டாக்ஸி டிரைவர், இல்லை நீங்கள் அந்த பேகை திறந்து காட்டினா தான் நான் டாக்ஸியில் ஏற்றிப்பேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து அங்கே இருந்த எல்லா டாக்ஸி டிரைவருமே ஒன்று சேர்ந்து அந்த பையை திறந்து காட்டுங்கன்னு கோபமாக பேசினாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த நபர் திடீர்னு அந்த பையை அப்படியே அங்கேயே வச்சுட்டு திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஓட ஆரம்பித்தார். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் மக்களோட கூட்டமாக கலந்து போனார். அந்த பைக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயந்தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட டாக்ஸி டிரைவர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை கொடுத்தாங்க. இது தொடர்ந்து அங்கே வந்த தானே போலீஸ் உடனடியாக அந்த பையை திறந்து பார்த்தப்போ எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில் அந்த பைக்குள்ளே பாதியாக துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணோட இடுப்புக்கு கீழே உள்ள உடல் பகுதி மட்டும் இருந்துச்சு. 2019 வருஷம் கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் பையில கிடந்த அந்த பாதி உடல் யாரோடது? இந்த கொலைக்கு காரணமான கொலையாளியை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த கொலை எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? ஒரு பெரிய பைக்குள்ள ஒரு பெண்ணோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பாதி உடல் மட்டும் இருந்ததால அந்த பகுதியே பரபரப்பானதா மாறுச்சு. பையில கிடந்த அந்த உடலை போலீஸ் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் அங்கே இருந்த டாக்ஸி டிரைவர்கள் கிட்ட விசாரிக்க நடந்த விஷயங்களை அவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. சரி, பையை வச்சுட்டு போன அந்த நபரோட அடையாளம் எதுவும் தெரியுமான்னு கேட்க அவங்க எல்லாரும், அந்த ஆள் சிவப்பு கலர் சட்டையும் காக்கி கலர் பேண்ட்டும் போட்டிருந்தான், வயசு ஒரு 50 இருக்கும், இங்க இருந்து ஓடி போன அவன் நேரா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளதான் போனான் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. ஒருவேளை அப்படி அவன் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போயிருந்தா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருப்பான் அப்படின்னு அந்த ஸ்டேஷனில் ரெக்கார்டான எல்லா சிசிடிவி வீடியோவையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அங்கே இருந்த சிசிடிவி ரெக்கார்ட் வீடியோ எல்லாமே ரொம்பவே பிளர்ராக, கிளாரிட்டி குறைவானதாக இருந்துச்சு. அதனால் டாக்ஸி டிரைவர் சொன்ன மாதிரி சிவப்பு சட்டையும் காக்கி பேண்டும் போட்ட யாராச்சும் அந்த வீடியோ ரெக்கார்டில் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ் முக்கியமாக செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணதில் ஒரு சிசிடிவி வீடியோவில் காலை 4:57 மணிக்கு டாக்ஸி டிரைவர்கள் சொன்ன அந்த சிவப்பு சட்டை நபரும் கூடவே இன்னொரு இளைஞரும் சேர்ந்து பாதி வெட்டப்பட்ட நிலையில் டெட் பாடி இருந்த பையை தூக்கிட்டு வர்றது வீடியோ ரெக்கார்டில் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் போலீஸுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. கூட வந்த இந்த இளைஞரை பற்றி டாக்ஸி டிரைவர்ஸ் யாருமே சொல்லலையே.
ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைய பண்ணி டெட் பாடிய இங்க கொண்டு வந்தாங்களா? அப்படின்னா ஏன் ஒருத்தர் மட்டும் ரயில்வே ஸ்டேஷன விட்டு வெளியே வந்து டெட் பாடிய கொண்டு போக முயற்சி பண்ணாரு? அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல அவங்களுடைய சந்தேக பார்வை இருந்துச்சு. இது சம்மந்தமா டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க, "இல்ல, நாங்க அந்த சிவப்பு சட்டை போட்டிருந்த நபர மட்டும் தான் பார்த்தோம். அவன் மட்டும் தான் எங்ககிட்ட வந்து பேசினான். கூட இருக்கிற அந்த இன்னொரு நபர நாங்க பார்க்கலன்னு" சொன்னாங்க. இதே சமயத்துல கிடைச்ச பாதி உடலோட மீதி பாதி கல்யாண் பகுதியை சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல ஏதாச்சும் குப்பை கூளங்கள் உள்ள இடம், ஆள் நடமாட்டம் குறைவா உள்ள இடங்கள்ல எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு போலீஸ் தீவிரமா தேடி பார்த்தாங்க. ஆனா அப்படி எந்த உடல் பாகமுமே போலீஸுக்கு கிடைக்கல. சரி, அது போகட்டும். இப்போதைக்கு சிவப்பு சட்டை போட்டிருக்க நபர் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. திரும்பவும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்த நபர் சிசிடிவி ரெக்கார்ட்ல இருக்காரான்னு செக் பண்ணும்போது அந்த நபர் அங்க இருக்கிற டாய்லெட்குள்ள போறது தெரிய வந்துச்சு. ஆனா அப்படி டாய்லெட்குள்ள போன அந்த நபர் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்லை. அந்த ஆள் எங்க போனார்னு திரும்பவும் செக் பண்ணும்போது தான் டாய்லெட்டுக்குள்ள போன அந்த ஆள் சிவப்பு சட்டைக்கு பதிலா வேற ஒரு சட்டைய பாத்ரூம்குள்ளேயே மாத்திட்டு வெளியே வந்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த வீடியோவிலையும் அந்த நபரோட முகம் சரியா தெரியல. இதுக்கப்புறம் அந்த நபர் எந்த ட்ரெயின்ல வந்திருப்பாரு அப்படிங்கிற கோணத்துல போலீஸோட விசாரணை இருந்துச்சு. சிவப்பு சட்டை போட்ட நபரும் இன்னொரு இளைஞரும் அந்த டெட் பாடி இருந்த பைய தூக்கிட்டு வந்த சிசிடிவி வீடியோ ரெக்கார்ட்ல டைம் காலை 4:57ன்னு இருந்துச்சு. இந்தியாவோட முக்கியமான ரயில் நிலையங்கள்ல ஒண்ணான மும்பை ரயில் நிலையத்துக்கு போற பெரும்பாலான ரயில்கள் இந்த கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் வந்து போகும். அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவுக்குள்ள ஓடுற ஒரு சில லோக்கல் ட்ரெயினும் இந்த கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். 4:57 மணிக்கு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருந்தா ஒருவேளை பெரும்பாலும் அந்த நபர் 4 மணில இருந்து சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டான அந்த டைம்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெயின்ல தான் வந்திருக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 4 மணில இருந்து 4:55 வரைக்கும் கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற ட்ரெயின் டீட்டெயிலை செக் பண்ணாங்க. டெட் பாடியை கொண்டு வந்த அந்த நபர் எந்த ட்ரெயின்ல வேணாலும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மோசமான துர்நாற்றம் அடிக்கிற ஒரு டெட் பாடியை பைக்குள்ள ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னா அவர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வர்றதை விட லோக்கல் ட்ரெயின்ல வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இயர்லி மார்னிங் டைம்ல லோக்கல் ட்ரெயின்ல தான் கூட்டம் குறைவா இருக்கும். அதனால அவர் பெரும்பாலும் லோக்கல் ட்ரெயின்ல தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் யோசிச்சாங்க. அப்படி செக் பண்ணதுல கல்யாண் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷன்ல அதிகாலை 4:30 மணி அளவுல கிளம்புற ஒரு ட்ரெயின் 4:47 மணிக்கு கல்யாண் ஸ்டேஷன் வந்தடையும் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் போலீஸுக்கு கிடைச்சது. டெட் பாடியை எடுத்து வந்தவர் இந்த ட்ரெயின்ல தான் கண்டிப்பா வந்திருப்பாருங்கிற முடிவுக்கு போலீஸ் வரல. ஆனா இந்த ட்ரெயின்ல வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு அவங்க யோசிச்சாங்க. டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷன்ல கிளம்புற இந்த லோக்கல் ட்ரெயின் இதுக்கப்புறமா அம்பிப்ளி, வித்தல்வாடி, உல்ஹசன் நகர் அப்படின்னு 3 ஸ்டேஷன் வழியா கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடையுது. இதன் அடிப்படையில் டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷன் உட்பட மொத்தமா இருக்கிற 4 ரயில்வே ஸ்டேஷன்ல ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜஸை போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு பாசிட்டிவான முடிவு கிடைச்சது. டெட் பாடி இருந்த பையை தூக்கிட்டு வந்த அந்த சிவப்பு சட்டை நபர் டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலை 4 மணிக்கு வர்றதும் 4:30 மணிக்கு கிளம்புன அந்த ட்ரெயினில் அவர் ஏறி இருக்கிறதும் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்துச்சு. இதில் இருந்து கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த நபர் கூட பையை தூக்கிட்டு வந்த மற்றொரு நபர் பைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம இவருக்கு உதவி பண்ண ஒரு சக பயணிதான்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸோட மொத்த டீமுமே டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போனாங்க. டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட அந்த சிசிடிவி வீடியோவை காட்டி இவர் உங்க ஆட்டோவிலையோ டாக்ஸிலேயோ வந்தாரான்னு விசாரிக்கும் போது எல்லாருமே இல்லை, இவரை நாங்கள் பார்க்கல, எங்கள் வண்டியில் இவர் வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. மேலும் அங்கே இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, சவாரி பிடிக்க போன ஒரு சில ஆட்டோஸ் இப்போ வந்துடும், அவங்க கிட்டையும் விசாரிச்சு பாருங்க, ஏதும் டீட்டெயில் கிடைக்கலாம்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் சவாரி முடிச்சு அங்க வந்த ஒரு சில ஆட்டோ டிரைவர்கள் கிட்ட போலீஸ் அந்த சிசிடிவி வீடியோவை காட்டி விசாரிச்சதுல அங்க இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் நல்லா கவனிச்சு பார்த்துட்டு, ஆமா சார், இவர் என்னோட ஆட்டோல தான் வந்தாரு, அவர் இங்க பக்கத்துல இந்திரா நகர் ஏரியாவில் தான் என்னோட ஆட்டோவில் ஏறினாரு அப்படின்னு சொன்னாரு. போலீஸ் தேடுற நபர் இவர்தான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்திரா நகர் பகுதி முழுக்க போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரிச்சதுல வாடகை வீடுகள் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்தவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல இருக்கிற நபரோட முகம் சரியா தெரியல, ஆனா இவரோட பாடி லாங்குவேஜ், ஹைட், ட்ரெஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது இதே காம்ப்ளெக்ஸ்ல வீடு எடுத்து தங்கி இருக்கிற அரவிந்த் திவாரி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
சரி, அந்த அரவிந்த் திவாரி இப்ப வீட்ல இருக்காரான்னு கேட்டதுக்கு, அவர் இப்ப வீட்ல இல்ல. அவர் வேலைக்கு போயிருப்பாரு. நைட்டு தான் அவர் வருவாருன்னு அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. இத தொடர்ந்து அரவிந்த் திவாரிய பத்தின சில முக்கிய தகவல்களையும் அங்க இருந்தவங்க கிட்ட போலீஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஜவுன்பூரை சேர்ந்த 47 வயசான அரவிந்த் திவாரி தன்னோட வேலைக்காக 2014ல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அவருக்கு 4 பெண் பிள்ளைகள். அதுல மூத்த பொண்ணான 22 வயசான பிரின்சி இந்த வருஷம் காலேஜ் முடிச்சு இதே ஊர்ல ஒரு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போய் செலக்ட் ஆனா. அதை தொடர்ந்து அப்பா கூடவே அவளும் தங்கி வேலைக்கு போயிட்டு இருக்கா. அரவிந்த் திவாரியோட மத்த 3 பெண் பிள்ளைகளும் அவரோட மனைவியும் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்காங்க அப்படின்னு அங்க இருந்தவங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அரவிந்த் திவாரியோட வருகைக்காக அதே பகுதியில மஃப்டியில காத்திருந்தாங்க. இரவு 7 மணி அளவுல அரவிந்த் திவாரி வேலை முடிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்போ மஃப்டியில இருந்த போலீஸ் அவர் சுத்தி வளைச்சு அந்த வீடியோவை காட்டி, இதுல இருக்கிறது நீதானே, நீதானே அந்த டெட் பாடியை அங்கேயே விட்டுட்டு வந்த, உன்னோட மூத்த பொண்ணு எங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டு அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு அரவிந்த் திவாரி அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது, என்னோட பொண்ணு ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட பொய்யான பாடி லாங்குவேஜும் அவரோட பதட்டமும் அவரை காட்டி கொடுத்துச்சு. இதுக்கு அப்புறமா போலீஸ் அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்ன நடந்துச்சுன்னு தீவிரமா விசாரிச்சாங்க. அதுல நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அரவிந்த் திவாரி போலீஸ் கிட்ட சொன்னாரு. அவர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட பொண்ணு பிரின்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் ஃபினான்ஷியலா எனக்கு இருந்த நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சுது. மூத்த பொண்ணான அவ மேல நான் பெருசா நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து, நான் ஆஃபீஸ்ல என் கூட வேலை செய்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு நான் சரி அந்த பையன் நம்ம ஜாதி தானேன்னு கேட்டதுக்கு அவ இல்லை நம்ம ஜாதி கிடையாது, நீங்கள் ஏன் ஜாதிலாம் விசாரிக்கிறீங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொன்னா. அவ சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்காததால அன்னைக்கே நான் அவளை அடித்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவ திரும்ப வேலைக்கு போனான். நான் சொன்னதை கேட்டு அந்த பையன் கூட இருக்கிற தொடர்பை அவ நிறுத்திப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த பையன் கூட பழகிறத அவ நிறுத்தவே இல்லை. குடும்பத்தோட மூத்த பொண்ணான அவளே இந்த மாதிரி வேற ஜாதி பையனை லவ் பண்ணா அவளை பார்த்து வீட்டில் இருக்கிற மற்ற 3 பொண்ணுங்களும் கெட்டு போயிடுவாங்க. அதனால அவளை கொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 6 அன்னைக்கு அவளோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்தேன். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட அவ கொஞ்ச நேரத்தில் உடம்புல விஷம் ஏறி இறந்து போனா. அதுக்கப்புறம் அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பெரிய சைஸில் கத்தி வாங்கிட்டு வந்து அவளோட உடம்ப 2 துண்டுகளை வெட்டி 2 பெரிய பையில போட்டுட்டேன். அதில் தலை முதல் இடுப்பு வரை இருக்கிற பகுதியை இங்கே பக்கத்தில் இருக்கிற உல்ஹாஸ் ஆற்றுல வீசினேன். இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை பக்கத்தில் இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள குப்பை குவியலில் கொண்டு போய் வீசலாம்னு முடிவு பண்ணி அதிகாலை நேரத்தில் அதை தூக்கிட்டு போனேன். ஆனால் அந்த டைமில் திடீர்னு அங்கே ஒரு ஆட்டோ வந்ததால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிட்வாலா ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி அந்த ஆட்டோவில் ஏறிட்டேன். போகிற வழியில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இருந்து கோவா நாக்கா போய் இந்த பையை தூக்கி போடலாம்னு முடிவு பண்ணேன். ஆனால் என்னால் அந்த வேலையை முழுசாக செஞ்சு முடிக்க முடியலை. இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அரவிந்த் திவாரி போலீஸ் கிட்ட சொன்னார். இந்த இடத்துல அரவிந்த் திவாரி சொன்ன ஒரு விஷயம் மட்டும் பொய் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இவர் தன்னோட மகளுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்து அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மகள் இறந்து போயிட்டதா சொன்னார். ஆனால் கல்யாண் ரயில்வே ஸ்டேஷனில் கண்டெடுக்கப்பட்ட இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியை பிரேத பரிசோதனை பண்ணப்போ அந்த பெண் எலி மருந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதாவது எலி மருந்து சாப்பிட்டா உடனடியாக மரணம் ஏற்படாது. அன்னைக்கு ஃபுல்லாக தலை சுத்தல், வாந்தி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவஸ்தைப்பட்டு அன்னைக்கு ஒரு நாளைக்குள்ள அவங்க இறந்து போவாங்க. அப்படின்னா இவர் தன்னோட மகளை கொஞ்சம் கொஞ்சமாக துடி துடிச்சு இறந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உடலை துண்டுகளாக வெட்டியிருக்காரு அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது தொடர்ந்து அரவிந்த் திவாரி ஆற்றுல வீசினதா சொன்ன பகுதியில் போய் தீயணைப்பு வீரர்கள், ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்க அப்படின்னு பல பேர் தீவிரமாக ஆற்றுல போடப்பட்ட அந்த பையை தேடி பார்த்தாங்க. அப்படி தேடினதுல இவர் வீசின பகுதியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றுல அவர் வீசின பை கண்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த பையை திறந்து பார்த்த போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கண்டெடுக்கப்பட்ட அந்த பையில இருந்த இடுப்புக்கு மேல் உள்ள பகுதியில் தலை மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. மேலும் அந்த பையோட ஒரு பகுதி கிழிஞ்சும் இருந்துச்சு. இதனால அரவிந்த் திவாரி கிட்ட தலையையும் நீங்க வெட்டினீங்களா, தலையை என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அமைதியாவே இருந்தாரு. அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல மர்மமான ஒரு பை இருக்குன்னு போலீஸுக்கு ஃபோன் வந்ததுல இருந்து அரவிந்த் திவாரி கைது செய்யப்பட்ட எல்லாமே 30 மணி நேரத்துல நடந்த சம்பவங்கள்.
கிடைச்ச உடற்பாகங்களை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அது அரவிந்த் திவாரியோட மகள் தான் உறுதியாச்சு. இந்தியாவில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடந்தாலும் இந்த வழக்கில் கொல்லப்பட்ட பெண்ணோட உடல் கொடூரமான முறையில் துண்டாக்கப்பட்டதால் இந்த வழக்கு ரொம்பவே பிரபலமானதாக மாறுச்சு. இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆணவ படுகொலைகள் பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.